Praise the Lord, dear friends. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். Dear friends, ஆபிரகாம் தனது ஒரே குமாரனை பலி கொடுக்க சென்றபோது தேவன் மீது விசுவாசம் உள்ளவராக கடந்து சென்றாரு. அவரோட விசுவாசத்துக்கு ஏதுவாக ஈசாக்கை பலி கொடுக்காத படிக்கு தேவன் தப்புவித்தாரு. இந்த நாள்ல கூட எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எந்த காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி அநேக நாட்களாக காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையிலும் உங்களோட விசுவாச வாழ்க்கையில மட்டும் துவண்டு போயிடாதீங்க. தேவன் தாமதித்தாலும் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. இந்த நாள்ல கூட ஆபிரகாமோட இருந்த தேவன் உங்களோடையும் இருக்கிறாரு. உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு. உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறாரு. உங்களுக்கு தேவையான காரியங்களை சந்திக்க வல்லவரா இருக்கிறாருன்ற விசுவாசத்தோட கடந்து செல்லுங்க. தேவன் என்னைக்குமே விசுவாசம் உள்ளவர்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வாரு. தலைகுனியாத படிக்கு ஆசிர்வதிப்பாரு. உங்களோட விசுவாச பாதையில உறுதியாக தேவனை பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக நீங்களும் சாட்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள். பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.